Hi friends, welcome to Aadhish Samayal. நம்ம சேனல்ல ஃப்ரைடேவே வந்து 1000 subscribers வந்து ரீச் பண்ணிட்டோங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இதுக்கு எனக்கு சப்போர்ட்டிவா இருந்த என்னோட ஹஸ்பண்ட், ஃபேமிலி and friends கண்டிப்பா நீங்க இல்லாம உங்களோட சப்போர்ட் இல்லாத நான் என்னால வந்து 1000 subscribers வந்து ரீச் பண்ணிருக்கவே முடியாது. அதுக்காக உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் 1000 ல இருந்து 10000 lakhs இந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கறத ஆசை கூடிய சீக்கிரம் ஆகுவோம். நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ற ஒவ்வொரு ரெசிபி நான் ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு, வீடியோ நல்லா இருக்கா அப்படினு பார்த்துட்டு தான் உங்களுக்காக அப்லோட் பண்றேன். இனி வர்ற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே டிஃபரண்டா டேஸ்டியான ஈஸியான மெத்தட்ல புரியுற மாதிரி நல்லா என்னால முடிஞ்ச பெஸ்டான வீடியோஸை உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நான் அப்லோட் பண்றேன் ஒவ்வொரு வீடியோஸா. நம்மளோட வீடியோஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கணும், இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு டிஃபரெண்டா வேணும், இல்ல எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருந்ததுன்னா நீங்க மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லலாம். அதே போல நான் எதையாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கூட நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லலாம். மறுபடியும் ஒரு டைம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கண்டிப்பா வேணும். கண்டிப்பா நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் பண்ணதுக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் வீடியோவாக வந்து ஒரு எக் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி எக் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி நிறைய பிரியாணிஸ் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து எக் பிரியாணியை குக்கரில் எப்படி நல்லா குழையாமல் உதிரியாக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரைட் ஆனியன்ற மாதிரி ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது 1/4 கப் அப்படிங்கிறது வந்து ஒரு 4 ஸ்பூன் கிட்ட வருங்க. நமக்கு ஃப்ரைட் ஆனியன் பண்ணுறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருக்கணும், அதனால தான் நான் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம ஆனியன் ரெடி பண்ணிவிட்டு இதே எண்ணெயை நம்ம பிரியாணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவு வெங்காயத்தை, அதாவது இது 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு ஆனியன் வந்து நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும், அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கருகவும் விட்டுறாதீங்க, வெள்ளடையாகவும் எடுத்துடாதீங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும், அது வரையும் நம்ம இப்போ குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ பாருங்க, நமக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த கலர்ல இருக்கணும், அப்பதான் நமக்கு வந்து பிரியாணில இது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடலாங்க. இப்போ நம்ம ஃப்ரைட் ஆனியன் பண்ண அதே எண்ணெயை தான் நான் யூஸ் பண்ண போறேன். பாருங்க, நம்ம ஊத்தின எண்ணெய் எல்லாமே மீதி அப்படியே தான் இருக்கு. இந்த எண்ணெய் எனக்கு பிரியாணிக்கு போதுமான அளவு, அதனால நான் எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்க்கல. இதுல வந்து இப்போ மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு 2 பிரியாணி இலை, 1 ஸ்டார் அனீஸ் அதாவது நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கல்பாசி சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்ப மசாலா நல்லா வறுத்தாச்சு. இதுல வந்து 1 கப் அளவு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நமக்கு பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நிறைய இருந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரியாணி வந்து நமக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இதுவும் வந்து 1 கப் அளவு தாங்க நான் எடுத்திருக்கேன். இப்ப இதை வந்து நம்ம நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க, வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கப் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 3 ல இருந்து 4 ஸ்பூன் கிட்ட வருங்க. இதை சேர்த்துக்கலாம். நமக்கு பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய இருந்தாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும், அதனால நான் கொஞ்சம் நிறையவே சேர்த்திருக்கேன். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பச்சை வாசனை போற வரையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது வந்து 1 கப் அளவு தான் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வெங்காயம் தக்காளி வந்து நமக்கு நல்லா குழைவா வதங்கி வரணும். இப்ப தக்காளி சேர்த்ததுமே 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து விட்டு நல்லா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா குழைவா வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குழைவா வதங்கி வந்துருச்சு. இப்ப கொத்தமல்லி புதினா இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இங்க ஒரு 1/4 கை அளவு கொத்தமல்லியை வந்து நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதே 1/4 கை அளவு கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உடனே வந்து புதினா கொத்தமல்லி நமக்கு சுருண்டு வதங்கிடும், அது உடனே வதக்கி எடுத்துடலாம் 1 நிமிஷத்துக்குள்ளேயே. இப்ப புதினா கொத்தமல்லி வெங்காயம் தக்காளி எல்லாமே சூப்பரா வதங்கிடுச்சுங்க. இப்ப வந்து ஒரு 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 4 ல இருந்து 5 ஸ்பூன் கிட்ட இருக்கும். நல்லா கொஞ்சம் கெட்டியா இருக்கிற தயிரா சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல, 1 நிமிஷத்துக்குள்ள கொதிச்சா போதும். இப்ப தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. நான் இங்க வந்து காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன்.
இது காஷ்மீரி மிளகாய் தூள் அப்படின்றதுனால நான் வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்க நார்மல் மிளகாய் தூள் சேர்க்குறீங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மசாலா பச்சை வாசனை போய் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரையும் ஒரு 5 நிமிஷம் வரையும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை இப்போ பாருங்க 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா மசாலா பச்சை வாசனை போய் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இந்த கப்பில் தான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதில் நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 3 கப் அளவு தண்ணி சரியாக இருக்குங்க. நீங்கள் கிளாஸில் வைக்கிறீங்கன்னா 1 கப் அரிசிக்கு வந்து 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் இன்னைக்கு 2 கப் அப்படின்றதுனால 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ 3 கப் தண்ணி சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உப்பு காரம் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து முட்டையை வந்து வறுத்து எடுத்துடலாங்க. இப்போ முட்டை வறுக்கிறதுக்கு இங்கே ஒரு வானல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து மிதமாக சூடானா போதும், ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது காஷ்மீரி மிளகாய் தூள்ன்றதுனால நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து முட்டையை போட்டுக்கலாம். இப்போ வேக வச்சு எடுத்து வச்ச முட்டையை இந்த மாதிரி கத்தியால் நல்லா கீறி விட்டுருங்க ஒரு 3-4 பக்கத்துக்கு. அதே போல் கீறி விட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் ஒரு 6 முட்டை கிட்ட எடுத்திருக்கேங்க. இப்போ அதே போல் எல்லா முட்டையும் கீறி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கீரி சேர்க்கும் போது அந்த மசாலா வந்து முட்டைக்குள்ளேயும் இறங்கி டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கீறிட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க இந்த மாதிரி முட்டை மேலே நல்லா கொஞ்சம் பொரி பொரியாக இருக்கணும். அப்போ நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நமக்கு முட்டை வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து கடைசியில் பிரியாணியில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இங்கே தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 2 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா 1/2 hour முன்னாடியே வாஷ் பண்ணிட்டு நல்லா ஊற வச்சுட்டேங்க. நமக்கு ரைஸ் வந்து பிரியாணிக்கு 1/2 hour கண்டிப்பாக ஊறணும். இப்போ இதை எந்த தண்ணி இல்லாத அரிசியை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்து விட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நமக்கு அரிசி உடஞ்சிடும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா போதும். இப்போ நம்ம வேக வச்சு வறுத்து எடுத்து வச்ச முட்டையை வந்து சேர்த்துக்கலாங்க. முட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம கிளறக்கூடாது, அதனால முட்டையை மட்டும் மேலே அப்படியே சேர்த்து விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃப்ரைடு ஆனியனை தூவி விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் நிறையவே தூவி விடுறேன். எனக்கு ஃப்ரைடு ஆனியன் பிடிக்கும். அதுவும் இல்லாத பிரியாணிக்கு இது நல்ல ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்குங்க. அதனால கொஞ்சம் நிறையவே தூவி விட்டுக்கலாம். இப்போ இதோட நல்லா பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலையும் நல்லா தூவி விட்டுறலாம். இப்போ இதோட பொடியா நறுக்குன புதினா இலை எல்லாத்தையுமே நல்லா மேலே தூவி விட்டுறலாங்க. இப்போ இதோட மேலே வந்து 1.5 to 2 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் வந்து பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க, அப்படியே தான் இருக்கணும், மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை வந்து மூடி போட்டு மூடிடலாம். அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்ல இருக்கணுங்க. ஒரு விசில் போதும் நமக்கு. இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. அடுப்பை நல்லா சிம்ல வச்சிருங்க. சிம்ல வச்சுட்டு இதை வந்து 5 நிமிஷம் அப்படியே வேக வச்சிடலாம். நல்லா ஸ்லோல வச்சிருங்க. 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பாருங்க ப்ரெஷர் எல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நம்ம பிரியாணி அவ்வளோ சூப்பரா நல்லா குழையாத உதிரி உதிரியா வெந்திருக்கு. பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருக்கு. பாருங்க நம்ம அப்படியே போட்ட நெய் புதினா கொத்தமல்லி எல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கு. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி வச்சு சைட்ல இருந்து கிளறி விடுங்க. அப்பதான் ரைஸ் நமக்கு உடையாத வரும். பாருங்க நல்லா அவ்வளோ உதிரி உதிரியா ரைஸ் நல்லா வெந்து கொஞ்சம் கூட உடையவும் இல்லை, நல்லா உதிரியா இருக்கு. பாருங்க நான் எடுக்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும், அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு.
நான் உங்களுக்கு ஸ்பூனில் கிட்ட எடுத்து காட்டுற பாருங்க. அவ்வளோ உதிரியாக ரைஸ் வந்து சூப்பராக இருந்தது பிரியாணி. அவ்வளோதாங்க, நம்மளோட எக் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.